ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள். பதம் 12. முனிர் விவக்ஷூர் பகவத் குணானாம் சகாபிதே பாரதம் ஆக கிருஷ்ண யஸ்மின் நிருணாம் கிராமிய சுகானுவாதேர் மதர் கிருஹீதானு ஹரே கதாயாம். மொழிபெயர்ப்பு. உங்களது நண்பரான கிருஷ்ண துவைபாயன வியாசர் பகவானின் உன்னத குணங்களை அவரது சிறந்த காவியமான மகாபாரதத்தில் முன்பே விளக்கியுள்ளார். ஆனால் பௌதிக விஷயங்களை கேட்பதில் பாமர மக்களுக்குரிய உறுதியான விருப்பத்தை கிருஷ்ண கதையை பகவத்கீதை நோக்கி திருப்புவதே அதன் முக்கிய நோக்கமாகும். பொருளுரை. மாமுனிவரான கிருஷ்ண துவைபாயன வியாசரே எல்லா வேத இலக்கியங்களுக்கும் ஆசிரியர் ஆவார். அவற்றுள் வேதாந்த சூத்திரம், ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை மிகவும் பிரபலமானவையாகும். ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுவது போல வாழ்க்கை தத்துவத்தை விட பௌதிக விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள தாழ்ந்த புத்தியுள்ள மக்களுக்காகவே ஸ்ரீல வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்துள்ளார். பௌதிக விவகாரங்களுடைய பெயரளவேயான மகிழ்ச்சியின் கசப்புத்தன்மையை முன்பே அனுபவித்து விட்டவர்களுக்காகவும் பௌதிக விஷயங்களுக்கு மேலே சென்று விட்டவர்களுக்காகவும் வேதாந்த சூத்திரம் தொகுக்கப்பட்டுள்ளது. வேதாந்த சூத்திரத்தின் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசோ என்பதாகும். அதாவது புலன்நுகர்வு தொடர்பான பௌதிக விவகாரங்களை முடித்து கொண்ட ஒருவனால் மட்டுமே பிரம்மத்தை பற்றிய பொருத்தமான கேள்விகளை கேட்க முடியும். பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் உயர் பிரிவினர், பிராமணர், க்ஷத்திரியர், வைசியர் ஆகியோர் செய்தித்தாள்களையும் அதை போன்ற பிற இலக்கியங்களையும் நிரப்பும் பௌதிக விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்கின்றனர். இத்தகைய குறைமதியாளர்கள் சூத்திரர்களை கற்பது போல காட்டிக்கொண்டாலும் வேதாந்த சூத்திரத்தின் நோக்கத்தை அவர்களால் அறிய முடியாது. வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான நோக்கம் அதன் ஆசிரியராலேயே ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் உதவியின்றி வேதாந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ள முயலும் எவரும் வழிதவறி சென்று விடுவது நிச்சயம். தேகமே ஆத்மா என்ற தவறான கருத்தின் கீழ் பொதுநலத் தொண்டில் ஆர்வம் கொண்டு வழிதவறிச் செல்லும் இத்தகைய மனிதர்கள் மகாபாரதத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்று இங்கு அறிவுறுத்தப்படுகின்றனர். மகாபாரதம் குறிப்பாக இத்தகைய மனிதர்களின் நன்மைக்காக ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்டுள்ளது. பௌதிக விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள தாழ்ந்த புத்தி உடையவர்கள் மகாபாரதத்தை மிகவும் ஆர்வத்துடன் படிக்கக்கூடும். இத்தகைய பௌதிக ஆனந்தத்தை அனுபவிக்கும் அதே சமயம் பகவத்கீதையின் போதனைகளையும் அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தின் வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்ப கல்வியாகும். பௌதிக செயல்களை கொண்ட ஒரு சரித்திரத்தை எழுதுவதில் ஸ்ரீல வியாசதேவ ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. குறைந்த புத்தி உள்ளவர்களுக்கு பகவத்கீதையின் வாயிலாக உன்னத தன்னுணர்வை பெறுவதற்குரிய வாய்ப்பை வழங்குவதே அவரது நோக்கமாகும். மகாபாரதத்தை பற்றி விதுரர் குறிப்பிடுவது, தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது தமது உண்மையான தந்தையான வியாசதேவரிடமிருந்து மகாபாரதத்தை அவர் கேட்டார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா.